நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு முழுக்க மக்களின் எதிர்ப்புகளை சம்பாதித்து வைத்திருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. வெள்ளத்தை பார்வையிட போனால் உதயநிதியை வெளுத்து வாங்குகிறார்கள். கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரும் மக்கள் எல்லாம் ஆட்சியை கிழி என்று கிழிக்க தொடங்கியிருக்கிறார்கள். வெறும் 2.5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக 8 கோடி மக்களின் கொந்தளிப்பை, வெறுப்பைத்தான் சம்பாதித்திருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியின் கொதிப்பை மடைமாற்ற வேண்டுமென்றால் என்ன செய்வது? 2 நேர்கோடுகள் தத்துவத்தை பின்பற்ற வேண்டியதுதான் என்று மூளையை கசக்கி ஸ்டாலின் கண்டறிந்ததுதான் இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்திருக்கிறது. ஆம், திமுகவிற்கு சிறந்த திரைக்கதைக்கான விருதை கொடுக்கலாம். அந்த அளவிற்கு ஸ்கிரிப்ட் எழுதி அதை நடத்தியும் காட்டியிருக்கிறது இந்த அரசு. இன்றைக்கு ஆளுநர் உரையுடன் தொடங்க வேண்டிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளியே சென்று விட்டார். இது என்ன? இது ஆளுநர் உரையை ஆளுநரே புறக்கணிப்பாரா? வித்தியாசமான ரூட்டாக அல்லவா இருக்கிறது. இங்குதான் நாம் முக்கியமான உள்ளடை அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களின் மனக்கொதிப்பை மடைமாற்ற ஆளுநரை கையில் வைத்துக்கொண்டு அவரை எதிர்ப்பது போல நாடகமாடியிருக்கிறது இந்த விடியா திமுக. அதற்கு ஆளுநரும் ஒத்துழைத்திருக்கின்றார். உடனே மக்கள் எல்லோரும் ஆளுநரை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டனர். இதனால் திமுக மீதான அந்த அதிருப்தி மறைந்துவிடும் என்று கணக்கு போட்டு அதை செய்திருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. வெளியே மோதிக்கொள்வது போல இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறார்கள் திமுகவும் ஆளுநரும். இவர்களுக்குள் பஞ்சாயத்து என்றால் அதற்கு ஏன் மக்களை பலிகடாக்குகிறார்கள்? பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடமான சட்டமன்றத்தில் அதை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? மரபுகளை கடைபிடிக்க மாட்டேன் என்று சபாநாயகர் அப்பாவு அடம்பிடிப்பது ஏன்? ஆளுநர் உரையை ஆளுநரே புறக்கணிக்கிறார் என்றால் அதற்கு அரசியல் காரணம் இல்லாமல் வேறு என்ன? இப்படி வெளியே மோதல் நாடகம் போட்டுவிட்டு உள்ளுக்குள்ளேயே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா திமுகவும் ஆளுநரும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜேவின் உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் மரபுகளை கடைபிடிக்காத சபாநாயகர் அப்பாவு, ஆளுநர் உரையை புறக்கணித்த ஆளுநர், மோதல் நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றுகிறார்களா திமுகவும் ஆளுநரும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைகிறாரு. தேசிய முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜிஜி சிவா இணைகிறாரு. அரசியல் விமர்சகர்கள் திரு அக்னீஸ்வரன் மற்றும் திரு கிஷோர் கே சுவாமி இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார், என்ன சார் சட்டமன்றத்தில் இன்னைக்கு என்ன தான் நடந்தது? ஆளுநர் உரையை புறக்கணிக்கிறாங்க. சபாநாயகர் அப்பாவு ஏதோ செய்தி தொடர்பாளர் மாதிரி எந்திரிச்சு கோட்ஸே சாவர்கர்லாம் பேசுகிறாரு. என்ன நடக்குது? நாம் என்னமோ இங்கே தான் டிவி டிபேட் நடத்துகிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பார்த்தா அங்கேயே அதை பண்ணுறாங்க போலியே. உண்மைதான் மனோஜ், நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. அதாவது டிபேட் அங்கேயே தான் நடத்துகிறாங்க. சட்டமன்றத்தினுடைய மாண்பே முழுக்க காத்துல பறக்க விட்டுருக்கக்கூடிய இந்த சபாநாயகருடைய அந்த தரம் வந்திருக்கு தெரியுமா? ரொம்ப மோசமா. எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதையெல்லாம் மீறி திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக ஒரு சபாநாயகர் ஒரு சட்டமன்றத்தை நடத்துறது ஒரு அலங்கோல ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்ட விஷயம். நீங்களே சொல்லியிருக்க மாதிரி ஆளுநர் உரையை புறக்கணித்திருப்பது என்பது இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறதுங்கிறதுக்கு தான் எடுத்துக்காட்டு. இல்லை ஜவஹர் அலி சார், இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம். இதுக்கு முன்னாடி இதே போல டிபேட்ல எல்லாம் அவரு கூடவே இன்னைக்கு சபாநாயகர், அன்றைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பால் நீங்களும் உட்காந்து விவாதிச்சிருக்கிறீங்க. அதுக்குன்னு அதையெல்லாம் கொண்டு வந்து இதோட நீங்க கம்பேர் பண்ணி பேசலாமா? அவர் இன்னும் மாறல சார். அவர் இன்னுமே செய்தி தொடர்பாளர் தான் இருக்கிறார் தவிர இன்னும் அவர் சபாநாயகர் மனநிலைக்கு போகல. சபாநாயகர் மாண்பு என்பது எப்படிப்பட்ட மாண்புங்கிறது அவருக்கு புரியல. ஆனா இப்ப மரபை பத்தி எல்லாம் திமுகவுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு நிச்சயமா தகுதியே இல்ல. ஆளுநர் ஆமா, அந்த மரபுகள் என்னன்னா, ஆளுநருக்கும் அரசுக்கும் உள்ள நீயா நானா போட்டியில சட்டமன்ற நேரமும் வீணாவது, மக்கள் பணமும் வீணாவது, இப்ப எல்லாமே சட்டமன்ற மாண்பு இப்ப இன்னைக்கு கெட்டு போய்
ஒரு தமிழ்நாடு சட்டமன்றம் இவ்வளவு மோசமா இருக்குமான்னு மற்றவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. இது ஏற்கனவே வந்து இந்த சபாநாயகர் ஏதாவது பல மரபுகளை கடைபிடிச்சிருந்தாருன்னு வைங்களேன், இவரு அந்த மரபுகளை பத்தி பேசுறதுக்கு வந்து அவருக்கு தகுதி இருக்கு. ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கேட்டார்ல இன்னைக்கு, அதாவது சட்டமன்ற மாண்பை நீங்க வந்து கடைபிடிக்கிறதா இருந்தா இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த மரபை நீங்கள் வந்து கடைபிடிச்சு நாங்கள் எழுதி கொடுத்தபடி ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த துணைத் தலைவருடைய பதவியை நீங்க கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதுதானே மரபு. எதிர்கட்சிக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அதானே, அதான சபாநாயகர் செய்யணும். அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்க மரபை பத்தி பேசலாமான்னு கேட்டாரு. இன்னொன்னு ஒண்ணு, திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற மாண்பு மரபை எல்லாம் என்னைக்குமே அவங்க வந்து கடைபிடிச்சது இல்ல. உதாரணமானா சட்டமன்றத்துக்குள்ளேயே வச்சு புரட்சி தலைவி அம்மா அவர்களை மானபங்கப்படுத்தியவர்கள் தான் இவர்கள். இவர்களுக்கு சட்டமன்றம்னா அது புனித தளம், அரசியல் சாசனம் எழுதக்கூடிய இடம்ங்கிறதெல்லாம் தெரியாது. அங்க அரசியல் செய்யணும், அதுதான் அவர்கள். அதே போல புரியுது ஜவஹர் அலி சார், இல்லை எனக்கு புரியுது. திமுக சட்டமன்றத்தை எப்படியெல்லாம் கையாளுறாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு வரலாற்று நிகழ்வும் கூட எடுத்து சொன்னீங்க. இந்த இடத்துல ஆளுநருடைய ரோல் என்ன சார்? ஆளுநர் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அவர் வலை விரிக்கிறார் சார் திமுகவுக்கு. ஆனா இந்த வலையில போய் திமுக போய் விழுந்துடுறாங்க. இதுதான் உண்மை, ஃபேக்ட். அவர் ஒவ்வொரு போன வருஷமும் ஏன்னா அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர். ஆனா மரபுப்படி பார்த்தால் ஏற்கனவே வந்து முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மரபுப்படி பார்த்தா எப்பொழுதுமே வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் இறுதியில் தான் வந்து தேசிய கீதம் சொல்லி பாடுறதுக்கு வழக்கமான ஒன்று. ஆனா அந்த மரபுகளை ஆளுநர் உடைக்க பாக்குறாரு. ஏன்னா திமுக வலையில விழுறார். திமுக அதை பயன்படுத்திடு. எப்படின்னா, நீங்க ஏற்கனவே அந்த தலைப்புல சொன்ன மாதிரி மக்களுடைய பிரச்சனை தலைவிரித்தாடுது, மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க, அதிருப்தியை திசை திருப்பணும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போதான் பாராளுமன்ற தேர்தல் வருது. இந்த சமயத்துல நம்ம ஆளுநர் பக்கம் இந்த மக்கள் பிரச்சனை இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுநர் இப்படி செயல்படுறாரு அப்படின்னு திசை திருப்பினா மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மறந்துடுவாங்கன்ட்டு திமுக அதை வந்து எடுத்துக்கிட்டு போறாங்கன்னு என்னுடைய பார்வையில தெரியுது. இது என்னன்னா இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை. நான் அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஏன் டைவர்ட் பண்ணணும் சார்? அதை ஏன் டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அப்படி என்ன பிரச்சனையை சட்டமன்றத்தில் ஏன் எதிர்கட்சி தலைவர் அதாவது பேசிடுவாரு அப்படின்னு பயந்துட்டாங்களா? ஆமா சார், இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு ஆளுநருக்கும் வந்து அவர் ஒரு பொம்மை இல்ல, அவர் வந்து கிளிப்பிள்ளை மாதிரி நீ எழுதி கொடுக்கறது எல்லாமே படிக்கணுங்கிற நிலையும் அவருக்கு இல்ல. ஆனா அவர் வந்து இவங்க எழுதி கொடுக்கறது தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, அதனால் உலக முதலீட்டாளர்கள்லாம் வர்றாங்கன்னு சொல்லும்போது அது ஆளுநருக்கு அது அவருக்கு ஒரு நெருடலை ஏற்படுது. அவர் அதை படிக்க விரும்பலன்னா அதுல நியாயம் இருக்குது, அதுல நியாயமும் இருக்குது. நீங்க ஏன் படிக்கிறது தேவையில்லாத வார்த்தைகளை சபாநாயகர் பேசுனேன். நான் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க, இவங்க வந்து இவர்கள் மாண்பை மதிக்கிறாங்களா இல்லையாண்டா, முன்னாடி சபாநாயகராக தனபால் இருந்த போது என்ன பண்ணாங்க, அவருடைய சேர்ல உட்கார்ந்து குரங்காட்டம் போட்டவங்க தான் திமுக எம்எல்ஏ. இல்ல சார், திமுக அன்னைக்கு நடத்துனாங்க சார், வார்த்தை அவங்க அன்னைக்கு அவங்க நடந்து கொண்ட முறை தெரியுமா? அதை போலதான் ஏர்ல உட்கார்ந்து அங்கிருந்து தாவுனாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். அதே மாதிரிதான் சட்டமன்றத்துக்குள்ள குட்காவை எடுத்துட்டு போவாங்களா, சட்ட விதிகளுக்கு எதிரான விஷயம். சட்டமன்றத்துக்குள்ள குட்காவை எடுத்துட்டு போனாங்க. அது மட்டும் இல்ல, அங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே சட்டையை கழிச்சிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரா வெளியே வர்றாரு. இதை ஏன் சொல்றேன்னா, சட்டமன்ற மாண்பை எதுவுமே கடைபிடிக்காத இவர்கள் வந்து இப்ப மாண்பை பத்தி பேசுறாங்க. புரியுது சார். இப்ப வந்து ரொம்ப சுருக்கமா இப்போ அதிமுக ஆட்சி கூட இருந்தது சார். அப்பொழுதும் பிஜேபியால் நியமிக்கப்பட்டவர் தான் கவர்னர் இருந்தார். பல்வேறு விஷயங்கள அது அரசுக்கும் சில விஷயங்கள் தேவையில்லாத நெருக்கடிலாம் அன்றைக்கு ஆளுநர் கொடுத்தார். ஆனா அதையெல்லாம் வந்து சட்டப்பூர்வமா சாணக்கியத்தனத்தோட எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அணுகி அதுல வெற்றி கண்டார். குறிப்பா சொல்லணும்னா 7.5% இடஒதுக்கீடு அவர் கையெழுத்து போடல. அதெல்லாம் வந்து மீது என்னன்னா, ஆனா எந்த மோதல் போக்கு, ஏன்னா மோதல் போக்கை பண்ணா மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. புரியுது சார், புரியுது ஜாகர் அலி சார்.
ஆனா ஏன் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த உள்ளடி அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவா பேசலாம். நான் திரும்ப வரேன். ஒரே ஒரு நிமிஷம் ரொம்ப சுருக்கமா. இத முழுக்க இந்த வரக்கூடிய தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் களத்தை திமுக கையாளக்கூடிய விதத்துல இப்ப இந்த முழுக்க அண்ணா திமுகவுடைய கேள்வி கடைகளா அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது இந்த கதையை அப்படியே பிஜேபி பக்கம் திருப்பி விட்டா அது அவர்களுக்கு சாதகமாயிடுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்ப இதுவும் நாடாளுமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் பிளான் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஜாகரன் சார். திரும்ப வரேன். அரசியல் தான் இருக்கு. புரியுது. நான் திரும்ப வரேன் கிஷோர். இப்போ என்னன்னா இது வந்து வெல் பிளான்ட் அண்ட் வெல் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிறார். இது வந்து திமுகவோட திட்டம். அதற்கு கவர்னர் ஈல்டாகிறாரு. என்ன நடக்குதுன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குங்கிறாரு. உள்ளபடியே அதை நம்ம நம்பணுமா, நம்பலாமா, நம்புற மாதிரி இருக்கா? சரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் எப்பவுமே நம்ம வரலாறு முதல்ல எடுத்துகிட்டு தான் பேசுவோம். அது என்னுடைய ட்ரேட்மார்க்னு வச்சுப்போம். ஏன்னா மக்களுக்கு தெரியணுன்றதுனால தான் நம்ம சொல்கிறோம். அதாவது ஆளுநர்கள் இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் எப்படி இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அலசல் எடுத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆளுநரிடமும் ஒரு சிறப்பு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆளுநர் கே ஷா கருணாநிதி வந்து 71 76 அந்த காலத்தில் அவர் ஆளுநராக இருந்த பொழுது, இப்போ சொல்கிறாங்க இல்லையா ஆட்டுக்கு தாடி அப்படின்ட்டுலாம், அப்போ அவர் என்ன சொன்னார்னா கே ஷா டேடியோட இனிஷியல் தான் முன்னாடி போடுவாங்க. அவர் கலைஞர் கருணாநிதி ஷா என்று தன்னை சொல்லிக் கொண்டார் பொது மேடையிலேயே. ஸோ அவர் ஆட்டுக்கு தாடியில் டேடியாவே ஆயிட்டார். சரியா? அவர் சொன்னது நான். இப்போ அது ஒரு பக்கம் வச்சுப்போம். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அப்பொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 ஸ்பீக்கர்ஸ் வச்சு அந்த கூத்தெல்லாம் நடைபெற்றது. திரு எம்ஜிஆர் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்த பொழுது ஆளுநரிடம் கொண்டு போய் அமைச்சர்கள் குறித்த ஊழல் பட்டியலை கொடுக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்பொழுது ஆளுநர் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பி வைக்கிறார், தலைமைச் செயலருக்கு. யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அவர்களிடமே அதை கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்படின்னு இது என்ன கூத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதற்கு ஆளுநருடைய இது இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அலுவலகம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னு சொல்லிட்டு நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அதன் அடிப்படையில் வந்தது தான் சர்க்காரியா கமிஷன். இது கே ஷா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 1977 அதிமுக முதல் முறை பதவியேற்கிறது. அப்பொழுது ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோகன்லால் சுக்காடியா. ஜூன் 10 தேர்தல் நடக்கிறது. ஐ திங்க் ஜூன் 15 ரிசல்ட் வருது. ஜூன் 30 தான் பதவி ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவருக்கு ப்ரையர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. திரைப்படங்களில் அவர் முடித்து கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாம் முடிச்சுட்டு 29 ஜூன் வாகினி ஸ்டுடியோவில் தன்னுடைய திரை கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 30ஆம் தேதி அவர் பதவி ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது அந்த ஆளுநர் வந்து அந்த 15 நாட்கள் காத்திருப்பதற்கு சம்மதித்தார். இது ஒரு புறம். சுருக்கமாக அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 84 ஆர் அதுக்கு முன்னாடி 1980 அந்த முதல் அமைச்சரவை டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அப்பொழுது யார் கவர்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ்மாயில். யார் அப்படின்னா இஸ்மாயில் கமிஷன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெஃபரன்ஸ் காமிக்கிறாங்க இல்லையா, எமர்ஜென்சி குறித்து ஷா கமிஷன் மாதிரி இஸ்மாயில் கமிஷன். அந்த இஸ்மாயில் ஒரு நேர்மையான நீதியரசராக இருந்தவர். அவர் வந்து அப்போ ஆளுநராக இருக்கார். வேறு வழி கிடையாது. திமுக காங்கிரஸோட நிர்பந்தம். அதனால் அந்த ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 84 திரு எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று விடுகிறார். டிசம்பரில் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் நடைபெற்று அந்த முடிவுகள் வந்து ஆளுநர் வந்து அப்போது சுந்தர்லால் குரானா. இப்போ அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, இவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவரை முதலமைச்சராக பதவியேற்க செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல். அப்போது அவர் சென்று திரு எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து அவர் உடல்நலம் தேறி இருக்கிறார். முதலமைச்சராக பணியாற்றும் தகுதி அவருக்கு இருக்கிறது, உடல் ரீதியாக அவருக்கு அந்த தகுதி இருக்கிறது அப்படின்றதை ஊர்ஜிதப்படுத்தி அதுக்கப்புறம் அப்போது பதவியேற்பு விழா அதுவும் நடைபெறும். ரொம்ப சிம்பிளாக அது நடைபெறுகிறது. இதுக்கப்புறம் நீங்கள் 89 சட்டமன்றத்தில் நடந்த ஜெயலலிதா அவர்கள் மீது நடந்த தாக்குதல் தெரியும். அப்பொழுது ஆளுநராக இருந்தவர் PC அலெக்சாண்டர். அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில்
ஏற்கனவே ஜானகி அம்மையார் அவர்களுடைய அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஆளுநரால் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் சென்னாரெட்டி அதிமுகவுடன் எப்படி அந்த மோதல் போக்கெல்லாம் இருந்தது, அதை அதிமுக இப்படி எதிர்கொண்டதுன்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்படி ஒரு ஆளுநரும் ஏதோ ஒரு தனிச்சிறப்புடன் செயல்பட்டு இருக்கிறார்கள். ஃபார் குட் ஆர் ஃபார் சிறப்பு சர்ச்சை ரெண்டும் எல்லாமே இருந்திருக்கிறது. இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் திமுகவிற்கு தேவையோ, அது கே ஷாவாக இருக்கட்டும், பர்னாலாவாக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவை என்றால் ஆளுநர்களை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வார்கள். இல்லை அப்படின்னா ஆட்டுக்கு தாடி என்று பேசி கிளம்பி விடுவார்கள். இப்ப உள்ளபடியே நம்முடைய கேள்வி என்னன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது எப்பொழுதுமே அது ஒழிக்கப்பட்டு ஆளுநர் உரை முடிந்ததுக்கப்புறம் தேசிய கீதம், நாட்டுப்பண் அது பாடப்படுவது தான் வழக்கம் அப்படின்னு இருக்குன்னா, இன்றைக்கு திடீரென்று இவர் கோவித்து கொண்டு வெளியே போக வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? இதில் என்ன இன்னும் பெரிய சந்தேகம் வருது அப்படின்னா, டிராஃப்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆளுநர்கிட்ட. அப்போ அவர் எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல. இது அரசாங்கம் தரப்பு சொல்லக்கூடியது. ஆளுநர் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் வரல. ஆளுநர் தரப்பு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்ல அவங்க அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா இல்லையான்றதை பத்தி நான் பார்க்கல. இல்ல ஆளுநர் தரப்புல இருந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற சட்டமன்றத்தில் நடந்தது கொடுத்தாங்க மனோஜ். ஆனால் டிராஃப்டை கொடுத்தாங்கல்ல, சில நாட்களுக்கு முன்னரே டிராஃப்ட் கொடுத்தாங்கல்ல, அப்பொழுது ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவித்தாரா ஆளுநர் அப்படின்னா எதுவும் தெரிவித்ததாக தெரியவில்லை. சரியா? அப்போ ஆளுநருடைய நோக்கம் என்னன்னா, இன்றைக்கு புதிய இந்த கூட்டத்தொடர் வருது, கூட்டத்தொடரில் இந்த அப்ஜெக்ஷனை பொதுவால் வைக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை எல்லாம் பேசுவதற்காக எழுந்து வரப்போகிறார், அவர் எழுந்து பேச போகிறார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். அப்போ சொல்லி வைத்தார் போல அதிலிருந்து திசை திருப்புவதற்கு நீங்கள் செய்கிறீர்களோ என்ற சந்தேகம் வருமா வராதா? அப்ப எதிர்க்கட்சி தலைவரை பேசிடக்கூடாது, இங்க பிரச்சனை வந்துருங்கிறதா பயந்துட்டாங்களா? நீங்க அவர் பேசினா லைவ் கட் பண்றீங்க, சரியா? அப்படியும் செய்திகள் வெளியே வந்து விடுகிறது. இப்ப பேச எத்தனைத்தால் அதுல திசை திருப்ப வேண்டும். திசை திருப்ப வேண்டும்னா இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டியதுதான். இப்போ பேருந்துகள் ஆனா திமுக என்ன சொல்றாங்க? திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆளுநருக்கு எதிரானவர்கள், ஆட்டுக்கு தாடி, ஆளுநர் நாட்டுக்கு எதுக்கு எல்லாம் நாங்க கேட்கிறோம். இன்னும் ஆழமா பேசணும்னா, மத்திய பாஜகவினுடைய ஏஜென்ட் இவர், போஸ்ட் மாஸ்டர்னெல்லாம் வர்ணனை பண்ணாங்க. அவங்க எப்படி இந்த ஆளுநரை அவங்களுக்கு சாதகமா அவங்க பயன்படுத்திக்க முடியும்? அவர் எப்படி ஈல்ட் ஆவார்? நீங்க சாதகமா எல்லாம் பயன்படுத்திக்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிடித்திருக்கிறது பிடிக்கலன்ற தள்ளி வச்சிருவோம். எனக்கு இந்த அரசாங்கம் பிடிக்காத அரசாங்கம் தான், ஆனால் இது அரசாங்கம், முறையே மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அரசாங்கம், சரியா? அதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்தே ஆக வேண்டும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க முடியாது, சரியா? ஆனால் ஆளுநர் பேசக்கூடிய விஷயங்கள்ல அவசியமானது என்ன அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுல அவசியமில்லாத விஷயங்களை எடுத்து இவர்கள் பெரிதுபடுத்துகிறார்கள். ஆளுநர் தரப்பும் இதை செய்கிறது, ஆளும் தரப்பும் இதை செய்கிறது அப்படின்றத நான் சொல்லக்கூடியது. உதாரணத்திற்கு, ஆளுநர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல போய் கலந்துப்பார். இவங்க மோடஸ் ஆபரண்டி எப்படி இருந்திருக்குன்றதை நான் காமிக்கிறேன். அதாவது இவர்களுடைய வழிமுறை என்னன்னா, ஆளுநர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துப்பார், சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்தை பேசுவார். இப்ப உதாரணத்திற்கு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வார். உடனே இங்க ஒரு சர்ச்சையா இதை எடுத்து மீடியால பூதாகரமாக்கப்படும். முதலமைச்சர் இதுக்கு வரிந்து கட்டி கொண்டு பதிலளிப்பார். உடனே இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பாருங்க, கம்யூனிஸ்ட், இதுக்கெல்லாம் ஆளுங்களை வச்சிருக்காங்க. இப்ப இந்த வெங்கடேசன் இருக்காரு இல்லையா, ஒரு எம்பி, மதுரை எம்பி, அவரோட நீங்க பாருங்க, ஒவ்வொரு முறை ஆளுநர் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறார் என்றால் அந்த நிகழ்ச்சியில் பேசுகின்ற ஒரு 2 வரிகளை எடுத்து மீடியாவில் பெரிதாக்குவார்கள். அதை வைத்து சு வெங்கடேசன் இது வரும், இதெல்லாம் பண்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க முதலமைச்சர் வரும், இந்த வழிமுறை பின்பற்றாங்க அப்படின்னா இதனால திமுகவுக்கு என்ன லாபம், ஆளுநருக்கு என்ன லாபம்? அடிப்படை பிரச்சனையிலிருந்து நீங்கள் திசை திருப்புகிறீர்கள் அப்படின்றது திமுகவுக்கு லாபம், சரியா? ஆளுநருடைய இது என்னன்னா, நீங்கள் இதை இப்ப இன்னைக்கு எது பேசுபொருள் ஆகணும்னு திமுக முடிவு பண்றாங்க. ஆளுநர் துணை போகிறார். இதுல என்ன, நான் ஏன் துணை போகிறார் சொல்றேன்னா, அதுல என்ன அவங்களுக்கு லாபம்னு பாக்குறேன்னா, சுருக்கமா நீங்க இன்னைக்கு
பேருந்துகள் சம்பந்தமா முக்கியமான பிரச்சனையை கிளப்புகிறார் எதிர்க்கட்சி தலைவர். இதை தவிர்த்து பிற பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதையெல்லாம் எடுத்து பேசுகிறார். அப்போ இதை எடுத்து பேசும்பொழுது அதன் பக்கமே கவனம் சிதறாமல் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில சுயாட்சி, ஆளுநர் விர்சஸ் ஆளுங்கட்சி மோதல், மாநில சுயாட்சி. எல்லாரும் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் மாநில சுயாட்சியை பற்றி இவ்வளவு வாய்கிழியே பேசக்கூடியவர்கள் கேலோ இந்தியாவுக்கு எதற்காக டெல்லி வரைக்கும் சென்று அழைப்பு கொடுத்தீர்கள்? சரி, இவர் ஒரு ஜூனியர் மினிஸ்டர் தானே, இவரை சந்திப்பதற்கு பிரதமர் 2 முறை எப்படி இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார்? அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு ஒண்ணு புரியலையா? இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இங்கே நடக்கக்கூடிய அரசியலே இந்த பாஜகவுக்கும் திமுகவுக்குமான அரசியல் என்ற ஒரு கட்டமைக்க வேண்டும், இந்த நரேட்டிவை கட்டமைக்கணும். அப்ப அடிப்படை பிரச்சனையிலிருந்து நீங்க விலகி சென்று விடலாம். ஆனா மக்கள் அப்படி விட மாட்டாங்கல்ல. யாரு மக்களோட பிரச்சனைக்காக வீதிக்கு வராங்க, யாரு களத்துக்கு போராடுறாங்க, யாரு மக்களோடு நிக்கிறாங்கங்கறத பார்த்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? இன்னைக்கு நடக்க வேண்டிய விவாதம் என்ன மனோஜ்? கிளாம்பாக்கத்தில் நடக்கக்கூடிய கலைபரம், இதுதானே இன்னைக்கு நடக்க வேண்டிய விவாதம். ஆனால் இன்னைக்கு என்ன விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? எல்லா மீடியாலையும் தேசிய கீதம் முதலில் பாட வேண்டுமா, இறுதியில் பாட வேண்டுமா? அப்போ இங்க என்னன்னா, மக்களுடைய அடிப்படை பிரச்சனையிலிருந்து நீங்கள் திசை திருப்புகிறீர்கள். எது செய்தி ஆகணும், எது பேசுபொருள் ஆகணும் திமுக முடிவு பண்றாங்க. அதற்கு ஆளுநர் தரப்பு ஒத்துழைக்குது. உடந்தை. ஓகே, பட்டவர்த்தனமா சொல்றேன் நான். தொடர்ந்து பேசலாம். இதனால இந்த தரப்புக்கு என்ன லாபம், அந்த தரப்புக்கு என்ன லாபம்ங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். திரும்ப வர ஜிஜி சிவா, இப்போ ஒரு மரபு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மரபை கடைபிடிக்கணும், கடைபிடிக்கலைன்னா அதை தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு உயரதிகாரிகள்லாம் இருப்பாங்க. எல்லாத்தையும் அந்த பக்கத்தில் வச்சுப்போம். இன்னைக்கு ஆளுநர் உரை அது கரெக்டாக நடக்கணுமா இல்லையா? ஆனால் நீங்கள் ஆளுநரோடு சண்டை போடுறங்கிற பேரில் மக்களுக்கு போய் சேர வேண்டியது எல்லாம் தடுத்து நிறுத்துறீங்களே, இது நியாயமா? அப்படி இல்லை சார். தொடர்ந்து ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் எப்போது தமிழ்நாட்டிற்கு வந்தாரோ அப்போதிலிருந்து தமிழக மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழக அரசுக்கும் எதிரான போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். முன்னாடி இருந்த ஆளுநர் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருந்தாங்க? அப்படி இல்லை சார், நான் இவரை பத்தி தான் பேசுறேன். அப்போது இவர் தொடர்ந்து மத்திய பொதுவா பேச, நீங்க பொதுவா ஆளுநர் அப்படிங்கிற அந்த டெசிக்னேஷனுக்கு தானே நீங்க சொல்றீங்க சார். அதாவது பொதுவாக மத்திய பாஜக அரசனுடைய இவர் ஒரு ஏஜென்ட்டாக தான் இருக்கிறார் என்று ஆளுநர் தரப்பு சொல்கிறது, தமிழக மக்கள் சொல்கிறார்கள். ஆமாம் என்பதை ஊர்ஜிதம் படுத்தக்கூடிய வகையிலே தான் ஆளுநர் அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து தமிழகத்தில் நிலவி வருகிறது. அது மட்டுமல்ல, ஆளுநர் RN ரவி அவர்கள் செய்யக்கூடிய அந்த தகுதி திட்ட வேலைகள் மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவாக இருக்கிறது. அவர்களோடு திமுகவிற்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இதை வைத்து முடிச்சு போட்டு தமிழக மக்களுடைய மனநிலை திசை திருப்பதோ, ஊடகத்தை திசை திருப்பதோ, மரமாற்று வேலையை தமிழக அரசு செய்கிறது. 3 ஆண்டு காலம் தமிழ் அரசு. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க சிவா, சொல்லுங்க சார். ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்தட்டுமா? தாராளமா சார். டிசம்பர் 31ஆம் தேதி முதலமைச்சர் போய் ஆளுநரை போய் மீட் பண்றாரு. அதற்கு பிறகு கேலோ இந்தியாவுக்கு பிரதமர் வராரு. அந்த மீட்டிங்ல இப்ப என்ன நடந்தது? அப்ப கருப்பு கொடி காமிக்கல, எந்த பிரச்சனையும் பண்ணல. யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா என்ன நடந்துச்சு? ஆளுநர் மீது புகார் சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாடுகிறார்கள். பாஜக அரசு எந்தெந்த மாநிலத்தில் ஆட்சியில இல்லையோ அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட நபராக அங்கே உச்ச நீதிமன்றம் முறையிடுகிறார்கள். உச்ச நீதிமன்றம் ஆளுநர் தலையில கொட்டு வைத்த பிறகு நான் அழைப்பு விடுக்கிறேன் வாருங்கள் என்று இவர் ஒரு அறிக்கை விட்ட பிறகுதான் மாண்பு கருதி தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை கருதி ஆளுநரை சந்திப்பதற்கு தமிழக முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் சந்திக்க முயற்சிக்கிறார், சந்தித்திருக்கிறார். இவ்வளவுதான். அது எதற்காக சந்திப்பு அல்ல. இந்த சந்திப்பு என்பது தமிழக மக்களுடைய நலனை சார்ந்தே ஒழிய நீங்கள் சொல்லுது போல உள்நோக்கம் அல்ல. நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு நீங்க நல்ல டைமிங்கோட ரைமிங்கோட பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள 2 பேரும் பிளான் பண்ணி எல்லாம் பண்றீங்க. ஒரு லாபம் எங்காவது எதிர்கட்சி ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நீங்க மீடியாவை எல்லாம் இப்படி திருப்புறீங்கன்னு சொல்றாங்க. எதிர்கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பதிவிட்ட அந்த பதிவிடக்கூடிய அந்த சூழலை தடுத்து நிறுத்தலாம். உங்கள் பார்வைக்கு வருகிறேன், அரசனுடைய நிலைப்பாடு அதுவல்ல. ஆனால் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த குரல் வலை எப்படி நெருக்க முடியும்? அப்போது உங்களுடைய கருத்து, இந்த மக்களுக்கான கருத்தை எந்த இடத்துல நீங்க சொல்ல தயாராக தான் இருக்கிறீர்கள். அது என்ன அங்கேதான் தடுத்து நிறுத்தி விட்டால் அப்ப தமிழகம் முழுக்க குரல் வலையை நிறுத்தி விட முடியுமா? ஒன்னு நியாயமா பேசணும். நம்ம சொல்லுங்க. நம்மளும் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரா இருந்தாங்களா இல்லையா திமுக? ஆமா சார். மு க ஸ்டாலின் இருந்தார்ல. அப்ப வெளியில என்ன பேட்டி கொடுத்தாரு? என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க. வந்தார்ல, இங்க பாருங்க என்னோட சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க, நின்னார்ல. அவ்வளவு ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்தல. இப்போ என்ன நடக்குது? எதிர்கட்சி தலைவர் பேசுனா மைக்கை நிப்பாட்டிடுறது.
இன்னைக்கு இல்ல போன முறை முழுக்க அவர் மைக்கை ஏன் நிப்பாட்டுனீங்கங்கிற அந்த கேள்வி எழுந்த பிறகு இன்னைக்கு நீங்க பேச முடியாத சூழலை உருவாக்குறீங்க. அங்கதான் உங்க மேல சந்தேகம் வலுக்குதுங்கிறாங்க. சந்தேகம் பொதுவா எதிர்கட்சிகளுக்கு பல சந்தேகங்கள் வரும். அதுவும் குறிப்பாக திமுக தொடர்ந்து எதிர்த்து தன்னிலையோடு இருக்கக்கூடிய திரு கிஷோர் சாமி அண்ணன் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக வரும். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் பொதுவான கருத்தை என்ன சிவா இங்க பாருங்க, இண்டிவிஜுவலை பத்தி நான் பேசவே அதான் சொல்றேன். முழுக்க ஒட்டுமொத்தமாக தமிழகத்து முழுக்க மீடியா என்ன பேசணும், எது பேசு பொருள் ஆகணும், எதை யாரும் பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கு இந்த திமுகன்னு சொல்றாங்க. இல்லை, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பாஜக கவனமுடன் இருக்கிறது. செய்யக்கூடிய தவறைய மறித்த ஒட்டுமொத்த தொலைக்காட்சியில் அவருடைய கைப்பாயக்கூடிய வகையிலே தான் பாஜக செயல்படுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லுகின்ற இந்த நேரத்திலே மடமாற்றி திமுக மீது பழி சுமத்துது. எப்படி நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? இல்லையா சார், நீங்களே பாஜக தான் சொல்றேன். இல்ல இந்த லேபிளை ஒட்டிட்டு இல்லை, நீங்க பாஜகவை துணைக்கு அழைச்சுக்கிறீங்க. ஐயா இல்லை, அதாவது நாங்கள் பாஜகவோடு மறைமுகமோ நேரடியாகவோ கூட்டணி வைத்திருந்தால் இந்த 3 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு நலனுக்காக போராடி இருக்கிற மொழிய ஒருபோது நாங்கள் அந்த கொள்கைக்கு மத்திய அரசு கொள்கை சமரசம் செய்திருக்கிறோமா? ஆர்.என். ரவி அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நீங்கள் சொல்வது போன்று ஒத்துக்கிறாரு. உங்க அமைச்சர் போய் கூப்பிட்டோன்னே அவர் வர்றாரு. சிங்கப்பூர்ல இருந்து நேரடியா போய் அவர்கிட்ட வாழ்த்துக்கள் வாங்கிட்டு நீங்க மைதானமெல்லாம் நாங்க இங்க கட்டணும், அதுக்கெல்லாம் காசு கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கிடக்குது. அது எப்படி? இல்ல மத்திய பாஜக அரசோட மத்திய அரசுடன் கோரிக்கை வைப்பதோ வாரங்களோட விளையாட்டுத்துறைக்கு அழைப்பு விடுப்பதோ ஒரு ஜனநாயகமான பதில் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நாங்கள் எங்கே மத்திய பாஜக கூட்டணி விளையாட்டுத்துறைக்கு மட்டும் நீங்க இன்வைட் பண்றீங்க? ஏன் மகளிர் உரிமை தொகைக்கு பிரதமர் தானே கூப்பிட வேண்டியதானே? ஐயா, அத்துணைக்கும் அழைப்பு விடுப்பார்கள். பிரதமர் அவர்களுக்கு எங்க நேரம் இருக்கிறதோ அதை தான் வருவார். பிரதமர் அவருடைய நேரத்தை நாம் கணக்கிட்டு இங்க வர வேண்டும் என்று உத்தரவு போடுவதா நீங்க எல்லாரும் இல்லையா? அது மத்திய பாஜக பிரதமர் அவர்களுடைய நேரம் தானே. முன்னாடி எது கூப்பிட்டீங்க? செஸ் ஒலிம்பியாட்டுக்கு கூப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் கேலோ இந்தியா கூப்பிடுறீங்க. தவறுன்னு யாரும் சொல்லல. ஆனா இதுவே ஒரு உணவுத்துறையோ இல்ல கூட்டுறவுத்துறையிலையோ ஒன்னும் இல்ல, பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க, அது கூப்பிடுங்க. பொங்கல் விழா பிரதமர் கூப்பிட்டு நாங்க கொண்டாடுறோம். ஐயா அந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து வர வைக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் எந்த துறைக்கு அமைச்சரா இருக்கிறாரோ அதுக்கு மட்டும் கூப்பிடுறீங்க. அப்படி இல்ல, அதுதான் இங்க ஏன் சார் அப்படி சந்தேகத்துக்கு காரணமே. உங்க மேல தான் சார் பெரிய சந்தேகம் எனக்கு வருது சார். என்ன சார், நீங்க மத்திய பாஜக தான் தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னா நீங்க நெறியால இருந்துட்டு அதோட கூடுதலா வஞ்சிக்கிறீங்க திமுகவை. என்ன சார் நியாயம்? நான் எங்க மத்திய அரசு வஞ்சிக்கவே இல்லைன்னு யாரு பொருளாளர் அவருடைய தனிப்பட்ட இப்படியாவது சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் வரக்கூடிய நிதியை கொடுத்து தொலைப்பார்கள் என்று அவர் அது போன்று ஒரு வார்த்தையை பதிவிட்டு இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக திமுக அரசனுடைய தமிழக மக்களுடைய குரல் அல்ல. அவர் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ₹1 ரூபாய் கூட இந்த மத்திய பாஜக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியாவது கொடுப்பார்களா? கோபம் கூட அவர்கிட்ட இல்லையா? ஐயோ அப்படி எல்லாம் இல்லையே. தமிழக அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு எல்லாம் போயிருச்சு. மத்திய அரசு வஞ்சிக்கவெல்லாம் இல்லையே. இன்னும் சொல்ல போனா அமைச்சரே நேரடியா வந்து பார்த்தாங்களே, அவங்களே கொடுப்பாங்களே, நம்புவோம் சொன்னாரு. பேட்டி என்ன சொல்லுங்க, இப்ப நான் போடுறேன். அவர் பதிவிட்டு மதிப்பிற்குரிய திரு டி.ஆர். பாலு பதிவிட்டா இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் பதிவிட்டு நோக்கம் என்னவென்று சொன்னால் இப்படி பேசினால தமிழ்நாட்டு மக்களுக்கு இது கொடுப்பார்களா என்று கேட்டு இருக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சர், ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடியவர், ஒரு எம்பி இப்படி நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்வாரா? மக்கள் மீது மக்கள் அவங்க மேல நம்பிக்கை வச்சதெல்லாம் நீங்க குலைக்கிறீங்க. நாங்கள் யாரும் குலைக்கவில்லை சார். மத்திய அரசு தான் தமிழக மக்களை குலைத்திருக்கிறது, சிதைத்திருக்கிறது. சொல்லுங்க ஜவஹர் ஏதோ மறுக்கணும், நீங்க சுருக்கமா சொல்லுங்க. நம்ம கிஷோர் சொன்னதுல ஒரு அதுல வந்து நியாயமும் இருக்கு, அதுக்கான இதுவும் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ ஆளுநரும் இந்த அரசும் உள்ளே வெளியே ஒரு ஆட்டத்தை போடுறாங்க. இதனால வந்து பொதுவா வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை திசை திருப்பணுங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும். இப்ப பிஜேபி கூட்டணியில இருந்து அதிமுக விலகினதுக்கு பிறகு களம் என்ன, இங்க வந்து திமுக அதிமுகங்கிற களம் இருக்கிறது. இத வந்து திமுக விரும்புறது இல்ல. இதை விரும்பாம எப்படியாவது களத்தை மாத்தணும்னா ஆளுநர் மேல அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கையாண்டா கூட நம்ம கிஷோர் சொன்ன மாதிரி இவர்களுக்குள்ள ஒரு ஒரு எப்படி சொல்றது, நல்ல உறவு மாதிரி, ஒரு கள்ள உறவு மாதிரி அது இருக்கு. டீ பார்ட்டிக்கு ஆளுநர் வச்சாரு சார். அதுக்கு 6 அமைச்சர்கள் போய்
அந்த டீ பார்ட்டில கலந்துக்கிட்டாங்க இந்த குடியரசு தின விழாவில் 6 அமைச்சர்கள். அப்ப அவர்களுக்குள்ள உறவுகள் நல்லபடியா தான் இருக்குது. சுருக்குமா சார், இவங்க காட்டுற விதம் வேற. இன்னைக்கு உள்ள பிரச்சனை, இன்னைக்கு கிளாம்பாக்கத்தையும் இவர் குடும்ப சுற்றுலாவை வந்து ஸ்பெயின் போனார்ல, அதனால எவ்வளவு தொகை செலவாச்சு, அதனுடைய என்னென்ன கொண்டுதீங்க, அந்த வெள்ளை அறிக்கை கேட்கறதா எதிர்கட்சி தலைவருடைய இன்னைக்கு முக்கிய தடையாக கடமையா இருந்துச்சு. அதை திசை திருப்பணுங்கிறதுக்காண்டிதான் இவர்கள் இந்த ஆட்டத்தையும் திருவிளையாடல விளையாடி இருக்காங்க. வரேன் சார், நீங்க திருவிளையாடல் விளையாடி ஒரு விளையாட்டும் விளையாடல சார். சித்து விளையாட்டுகளை, மோடி மஸ்தான விளையாட்டுகளை மத்திய பாஜக தான் தமிழ்நாடு அரசு என்பது நிலைநிறுத்துகிறது ஒழிய இவர்கள் என்ன சார் தமிழ்நாடு அரசு மக்களுக்கான அரசா இருக்குது சார். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்க பேசுறீங்க. இல்ல சார், இல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வைத்து இந்த அரசு நாடகம் ஆடுகிறது சொன்னா எப்படி சார்? திமுக ஏன் இப்படி பண்றீங்க, திமுக ஏன் மரபை கடைபிடிக்கல அப்படின்னு கேட்டா நேரா போறீங்க பாருங்க. மரபை திமுக கடைபிடித்திருக்கிறது. மரபை கடைபிடிக்காத நபர் ஆர்.என். ரவி ஆளுநர் அவர்கள் தான். இந்த கேள்வி நியாயமாக நீங்களே தமிழ்நாட்டு பிரஜை பேசக்கூடிய சபையில் விட்டு அத்தனை தமிழ்நாட்டு பிரஜை இவர் ஆளுநருக்கு எதிராக தான் கேள்வி வைக்க வேண்டும். எப்படி திமுக கேள்வி வைக்கிறது? இதுதான் உள்ளோக்கம் இருக்கிறது. இல்ல ஜி.டி. சிவா அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க இல்லையா, இந்த மரபுகளை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மரபுகள் இன்றைக்கு பின்பற்றவில்லை அப்படின்ற பேச்சு ஆளுநர் தரப்பிலிருந்தே இருக்கட்டும், தேசிய கீதம் பின்னால் பாடப்படுகிறது அப்படின்றது வழக்கமாக இருக்கும் பொழுது அதை ஒரு பொருட்டாக அவர் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் கோட்சே, சாவர்கர் என்றெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இது இரண்டுமே அவசியம் இல்லாத வாதங்கள். இன்னைக்கு நம்ப மாட்டீங்க மனோஜ், இதையும் இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான். ஒரு சேனல்ல, முக்கியமான ஒரு சேனல்ல, நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த சேனல்ல இன்னைக்கு என்ன தெரியுமா, தமிழ்நாடு அரசு வெர்சஸ் ஆளுநர் மோதல் முற்றுகிறதா. இன்னொரு சேனல்ல உரையை தவிர்த்த ஆளுநர், கோட்சேவை சுட்டிக்காட்டிய சபாநாயகர். இதுதான் தமிழக மக்களுக்கு முக்கியமான. நீங்க செட் பண்றீங்க யாரு என்ன பேசணும், மீடியா எதை பேசணும், மக்கள் இல்ல மக்கள் ஒரு நிமிஷம் பேசக்கூடாது, ஸ்பெயின்ல கணக்கு கேட்டக்கூடாது, வெள்ள அறிக்கை கேட்டக்கூடாதுன்னு பயந்து கேள்விகளையும் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. அங்க மக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பதில் என்ன தெரியுமா? அங்க மக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பதில் என்ன தெரியுமா? இவங்களுடைய அதிகாரப்பூர்வமான தகவல் தொழில்நுட்ப அணி ஐடி விங்கோடைய பதில் என்ன தெரியுமா வந்திருக்கு? அதுவும் முக்கிய மாநில பொறுப்பில் இருக்கவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன அடிக்கடி இவனுங்க இதுக்கு ஊருக்கு போகணும், இவனுங்க நினைச்சா ஊருக்கு போறதுக்கு பஸ் விடுறதுக்கு அரசாங்கம் இருக்கு. இதுதான் இவர்களுடைய ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு தான் உங்கள் பெயரில் கூட போலி உங்கள் பெயரில் கூட பாருங்க எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. அத்தனை ஊடகங்களும் இதைத்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் நேற்று பேசும்பொழுது கூட சொன்னார். ஊடகங்களை பார்த்து, நீங்கள் உண்மையை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தீர்கள் என்றால், மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை, அந்த அரசாங்கத்தின் செய்யக்கூடிய தவறுகளை நீங்க கொண்டு போய் சேர்த்தீர்கள் என்றால் இந்த ஆட்சி ஒரு நிமிடம் கூட தாக்கு பிடிக்காது. எப்படி தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் என்றால் இப்படித்தான். பாத்தீங்களா சார், வேணும்னே கருத்து என்பது அது எத்தனையோ போலி கணக்குகள் இருக்கு சார். அதை வைத்து நம்ம எப்படி சார் உங்களுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஐயா போலியா நான் சொல்லிட்டேன். உங்க பேர் யாரோ உங்களுக்கு நிஜம், உங்க பேர்ல கூட நான் போலி கணக்கு தரேன். எல்லாமே தேசம் முழுக்க இப்படி இருக்குது சார், போலின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்ல சார், நிஜத்தை நம்பிய தமிழ்நாடு அரசு இந்த மக்களை நம்பிய உண்மை கருத்துக்களை பதிவு செய்து இந்த தருணத்தை மறுமாற்று வேலையை வைத்து ஆளுநருக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம், ஆளுநருக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு அரசுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, கபட நாடு ஆடுகிறேன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஏற்புடையது அல்ல. இது எதிர்க்கட்சி எல்லா சந்தேகத்தையும் ரொம்ப வலுவா வச்சிருக்காங்க. நான் திரும்ப வரேன் அக்னீஸ்வரன். இப்போ என்னன்னா, அரசியல் தெரிஞ்சு அரசியல் புரிஞ்சு பார்க்கக்கூடியவங்க இப்போ ஆளுநருக்கும் ஆளுங்கட்சிக்கும் இருக்கக்கூடிய மோதலுக்கு பின்னாடி நிறைய உள்ளடி வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாதாரண பொதுமக்கள் சும்மா பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி போய் கன்வே ஆகும்? இப்போ இந்த ஆளுநர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் 2 பேரும் போடுற சண்டைனால இப்போ என்ன கிளாம்பாக்கம் நேரம் கோயம்பேடுக்கு வரப்போதா, பால் விலை குறைஞ்சிட போதா, சொத்து வரியை குறைக்க போறீங்களா? இப்போ நீங்கள் பேசுறதுனால மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்க போதா? இப்போ 2 பேருமே ஆளுநர், தமிழ்நாட்டுக்கு ஒரே ஆளுநர் தான், அதே மாதிரி தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரே சபாநாயகர் தான். இவங்க 2 பேருமே இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள்.
எப்படி சொல்றீங்க? ஆளுநர் செய்ய வேண்டிய, அவர் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு என்ன வேலை செய்யணும்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவதைத்தான் நாம் இதுவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்க தனியா ஒரு அரசியலமைப்பு சட்டம், டாக்டர் அம்பேத்கர் எழுதாத அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிறார்களான்னு தெரியல. அரசியலமைப்பு சட்டம் 176 படி ஒரு ஆண்டுக்கு முதல் கூட்டம் அது ஆளுநர் வந்து உரையுடன் தொடங்க வேண்டும். ஆனால் அவர் அந்த உரையவே வாசிக்கவே இல்லையே. ஒண்ணு சரி, அவர் உரையை வாசிக்கலன்னா அவர் செய்ய வேண்டிய வேலையை சபாநாயகர் செய்யலாமா? இவர் எந்திரிச்சு வாசிக்கிறார். அதுக்கு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கண் அசைவில் சொல்லுகிறார், நீங்கள் வாசிங்கள் அப்படிங்கிறார். இது என்ன சார் இது? ஆளுநர் யார், சபாநாயகர் யார்? ஒருவேளை எச்சம் வரலன்னா ஏஎச்எம் அந்த வேலையை பார்க்கறது மாதிரியா இது? அப்போ இவர்களை பொறுத்தளவில் ஜனநாயக மாண்பை குழி தோண்டி புதைக்கிறார்கள் அப்படின்றத அர்த்தம். இன்னொன்னு, இதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சூடோ ஃபைட்னுவாங்க. இதுக்கு பேர் பிக்ஸட் மேட்ச். இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்றத்துக்கு வர்றது, வெளியில போறது, சட்டமன்றத்துக்கு வர்றது, வாசிக்காம இருக்கிறது, சட்டமன்றத்துக்கு வர்றது, அவர் வாசிக்காம போயிட்டாரு அதனால நான் வாசிக்கிறேன், ஜனநாயகத்தை தூக்கி தலையில தூக்கி நிறுத்துறது மாதிரி. இதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மதிக்கவில்லை. ஏற்கனவே நீங்க மதிச்ச ஆளுகளா? நண்பர் கிஷோர் கே சாமி சொன்னது மாதிரி ஒரு இந்திய நாட்டுல இதுவரைக்கும் ஒரு சட்டமன்றத்துக்கு 2 சபாநாயகரை வச்சு நடத்திய திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது மதியழகன்ற ஒரு சபாநாயகர் இருந்தார். இன்னொருத்தர் விருதுநகர் பே சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார். ஒரு சட்டமன்றத்துக்கு 2 சபாநாயகர் வச்ச கட்சி சார் திமுக. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இது 2வது ஒரு கரும்புள்ளியை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல உருவாக்கி இருக்கிறார். என்ன கரும்புள்ளி? அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், ஒரு சபாநாயகர் சபையை நடத்த வேண்டும். 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 234 பேர் ஏதாவது தப்பா பேசிட்டாங்கன்னா அதை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். ஆனால் சபாநாயகர் பேசியதையே சபாநாயகரே அவை குறிப்பிலிருந்து நீக்கிய கருந்தினம் இன்றைக்கு. அவர் சொல்றாரு 50,000 கோடியை நீங்க வாங்கி தரலாமே. நான் கேட்கிறேன், அப்ப 39 நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்கு உங்களுக்கு ராஜினாமா பண்ணி வந்திருக்க வேண்டியதான 5 வருஷத்துக்கு முன்னாடி? அப்ப ஒண்ணு. ரெண்டாவது, இது என்ன விவாதமா? நான் கேட்கிறேன், அவர் என்ன கேபினெட் பைனான்ஸ் மினிஸ்டரா, ஆளுநரா, அல்லது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களா சட்டமன்றத்துக்குள் வந்துட்டாங்க? ஆக அவரிடம் போய் நீங்கள் பணத்தை கேட்கலாமா? அப்ப குறைந்தபட்ச இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்களே குழி தோண்டி புதைச்சீங்கன்னு உண்மையா? இப்ப என்னன்னா, இப்படி கேட்டுட்டு கோட்சேவா நாங்கள் நான் வந்து கோல்வால்கர்ல இதெல்லாத்தையும் சொல்லிட்டு பேசிவிட்டு பேசியதார் யார்? சபாநாயகர் திரு அப்பா ஐயா அவர்கள். அவர் என்ன பண்றாரு? நான் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் என்றால் இது என்ன சார்? எங்க போய் சார் நிக்க போகுது? அப்ப இது டோட்டல் டிராமாங்கிறீங்களா? 200% டிராமா. மக்களுக்கு இதனால் துளி அளவும் பயன் இல்லை. இவங்க நடத்துகிறது பாஜகவை விட்டு அதிமுக வெளியே வந்துருச்சுன்னு எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டாரு. மானமிகு மாட்சிமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இங்கே நடப்பது ஒரு அரசியலில் கீழ்த்தரமான அரசியல், எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக, தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஏதாவது பேசுறீங்களா? கேட்கிற கோரிக்கை வச்சிருக்கீங்களா? என்னதான் நீங்க பண்றீங்க? ஆக இவர்கள் போடுகின்ற டாமா அதிமுகவை மெல்ல 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 ஜனநாயக மாண்புகள் இல்லை அப்படின்ற ஒரு போலி தோற்றத்தை, பிம்பத்தை இவங்க உருவாக்குறாங்க. எதனால சார்? எதனால? ஒருவேளை என்ன பயம்? என்ன பயம்னா, நாம் இன்றைக்கு நான் கேட்கிறேன், ஆளுநர் அவர்கள் இங்க வந்து பேசுறாரு. அப்படி பேசுகிற போது பேசுறது தானே வந்தீங்க. பேசாமல் உரையை வாசிக்காமல் இருப்பதற்கு நீங்க ஆளுநர் மலையில நல்ல ஏசிய போட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு படுக்கலாமே. அப்போ இங்கே நீங்க வந்து அரசியலமைப்பை நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறீர்கள். அதற்கு வெண்சாமரை வீசுகிற திமுக மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆக ஜனநாயக கடமையாற்றுவது தமிழ்நாட்டில் அதிமுக. நான் கேட்கிறேன், ஊடகத்தில் இந்த தலைப்பை வைக்க வேண்டும். ஆளுநருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ் தாய் வாழ்த்து அது யார் எழுதினார் என்பது ஆளுநருக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதர் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆளுநர் வந்து இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து வாசிக்க கூடாது. ஆக மனோன்மணி சுந்தரனார் எழுதிய அந்த தமிழ் தாய் வாசிக்க கூடாது, தேசிய கீதம் வாசிங்கன்னா இது ஊத்தி மூடுற வேலை இல்லை. மக்களை நீங்க காமெடி பேசா பாக்குறீங்களா என்ன? ஆக ஆளுநர் வந்து ஒரு சர்ச்சையை கிளப்புகிறார். அவர் ஒரு அலங்கார பதவிதான் சார். அரசை இயக்கக்கூடியவர் ஆளுநர். ஆனா இதெல்லாம் சொல்லலையா அவரு? நம்ம எக்ஸ்ட்ராவா எல்லாம் சொல்ற மாதிரி. எது
அவர் வந்து தேசிய கீதம் படிக்கணும், ஏன் நீங்க படிக்கல, இது தொடர்பா நான் பேசினேன், இவங்க வந்து எதுவுமே தேசிய சொல்லல. கீதை எப்ப படிக்கணும்? முடிஞ்சதுக்கு பிறகு. அப்ப நீங்க ஆரம்பத்துல தான் இதை சொன்னீங்க. அப்ப முடியறது வரைக்கும் உங்களால பொறுத்து இருக்க முடியலையோ? ஓஹோ. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? இதுதான் டிராமா. இப்போ நண்பர் கிஷோர் கே சாமி அவர்கள் தெளிவான ஒரு புள்ளியை பிடிச்சாரு. ஆளுநர் உரை என்பது நிதி அமைச்சகம், நிதித்துறை செயலாளர் ரெடி பண்ணி ஒரு சட்டமன்ற மரபு என்ன நடக்கும்ன்றதை டிராஃப்ட் கொடுத்திருப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இது மரபு, இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்க ஏதாவது திருப்பி அனுப்பிச்சீங்களா? அத சபாநாயகர் சட்டமன்றத்தில் சொன்னாரா? அப்போ சபாநாயகருக்கு பதிலும் கொடுக்கல, சபாநாயகர் சொல்லவும் இல்ல, நீங்க திருப்பி அனுப்பவும் இல்ல. ஆனா 2 பேர் போடுற டிராமாவும் இங்கு பாஜக தான் எதிர்க்கட்சி. ஆளுநரை பத்தி பேசுவதற்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன சார்? அவருக்கே தமிழ்நாட்டுடைய நிதித்துறை அமைச்சகம் தான் சார் பணம் செலவழிக்குது. அவரையா சார் பேசி பெரிய ஆளாக்குறீங்க? அது ஒரு அலங்கார பதவி, அது நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து வாசிக்க கூடாது என்பதை மறைமுகமாக நீங்க வந்து ஜெய்ஹிந்த், நீங்க இதை சொல்லணும், தேசிய கீதத்தை சொல்லணும் அப்படின்னா, இதை தமிழ்நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி பிரமாணம் வாக்கு பிரமாணம் எடுத்தீங்கல்ல, நீங்க அதை இல்லைன்னு சபாநாயகர் பேசினாரா? இப்ப இங்கேயும் ஆளுநர் கூட இப்படி சண்டை மாதிரியான டிராமா, மத்திய அரசு கூட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதும் அப்ப டிராமா தானா? அதுல என்ன? அதுதான் இப்ப கேலோ சொன்னோம்ல, கேலோ அது கேட்பாரற்றது. மக்களுக்கு எது தேவை? ஹைதராபாத்ல நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? சரி, அதை கூட விட்டுருவோம். நான் தமிழ்நாட்டினுடைய அனுபவம் மிகுந்த 2001 ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த ராதாபுரத்திலிருந்து வெற்றி பெற்றவர், தமாக இருந்து வந்து காங்கிரஸ்காரர் இருந்தவர், ஒரே ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய திமுகவுடைய சபாநாயகர் இருக்கிறார்ல, முன்மாதிரிகளை நீங்கள் பார்க்க வேண்டாமா? தெலுங்கானாவில் ஆளுநரை கூப்பிடாமலேயே அங்கே நடக்கிறது. அப்ப அது மாதிரி ஏன் ஆளுநர் உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியுதுல, ஏன் நீங்க திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்க? திரு சந்திரசேகர முதலமைச்சரா இருக்கிற போதும் அவர்களை கூப்பிடல, இன்னைக்கு புதுசாக ஆட்சி வந்த பிறகு அவர்கள் கூப்பிடல. அப்போ இவருக்கு என்னன்னா, வா வா நான் ஒன்னு அடிக்கிறேன், நீ என்ன அடிக்கிற மாதிரி அடி, ஆக ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிடுவோம், நீ நானும் ஃபோக்கஸ், இதான் சூடோ ஃபைட், 2 பேரும் ஃபோக்கஸ் ஆகும். அப்போ நீ டிபேட்ல இதுதான் வரும், மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுவது. இதுதான் ஜனநாயகத்துல அதிமுக வேலை செய்யலன்னு கொண்டுக்கிற பாக்க. ஆனா களத்துல அதிமுக தானே நிக்கிறாங்க. உண்மை. மக்கள் பிரச்சனைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தான் வந்து பேசுறாரு, போராட்டம் அறிவிக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒரு பணிப்பெண்ணுக்கு பிரச்சனைனா கூட ஒட்டுமொத்தமா அதிமுக வந்து போராட்டத்துல இறங்குறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும்ல, மக்களை ஏமாத்திர முடியுமா? ஆனா மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்காமல் இருப்பதற்கு தான் இந்த ஊடக சண்டையை உருவாக்குறாங்க. பாருங்க, தூத்துக்குடியில பிரச்சனை வந்தப்போ இந்திய நாட்டினுடைய பிரதமர் அலுவலகத்தில் நின்றாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா தூத்துக்குடியில நின்றாரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக களத்தில் நின்றாரு எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கும் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறார், ஏயா ஸ்பெயினுக்கு போனீங்க, என்னையா சொல்ல போறீங்க, கிளாம்பாக்கத்தை ஏயா இப்ப மாத்துங்க கேட்க போறாரு. கேட்க போறதுக்கு முன்னாடியே இந்த சண்டையை கிளப்பி விட்டு உடனே அவர் வெளியே போயிட்டாரு. அவர் வெளியே போனதுக்கு பிறகு இவர் வாசிக்கிறார். அப்ப இதுல யாரு ஆளுநர்? பாஜக அப்பாவை ஐயாவை கவர்னரா நியமிச்சிருக்கா அல்லது ஆளுநரா நியமிச்சிருக்கா அல்லது அப்பாவை ஐயாவை சபாநாயகரா சிஎம் நியமிச்சிருக்காங்களா? என்ன சார் இவ்வளவு பொறுப்பா? அவர் திமுகவுடைய செய்தி தொடர்பாளரா இன்னும் இருக்கிறாரு, நீங்க இவ்வளவு பதவி வேற கொடுக்குறீங்க. கோல்வார்கர் கோட்சே பற்றி பேசுவதற்கு ஒரு சபாநாயகர் பேசலாமா சார்? இதே ஐயா PH பாண்டியன் அவர்கள் இருந்தார் சார். ஒரு சட்டமன்ற நடவடிக்கைக்குள் மாநில உயர்நீதிமன்றம் உள்ளே நுழைய முடியாது, பாராளுமன்றத்தினுடைய செயலாற்றுகிற போது பாராளுமன்றத்துக்குள்ளே உச்ச நீதிமன்றம் நுழையிட முடியாது, வானளாவிய தீர்ப்பு கொடுத்தது அதிமுக. ஆனால் திரு அப்பாவையா அவர்கள் கவர்னருடைய உரையை அவரே படிக்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம்? எங்க போய் சொல்றது? ஆக மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வேலையிலிருந்து திமுக விலகிருச்சு. பாரதிய ஜனதா போர்வையில் செயல்படுகிற ஆளுநர் அவர்கள் இங்கு பாரதிய ஜனதா சித்தாந்தம் தான் வெல்ல வேண்டும் என்று அவரும் ஆசைப்படுகிறார். பாஜகவை வளர்க்கணும்னு திமுக நினைக்கிறாங்களா? 2 பேரும் அதான் சார். நீங்க திமுகவை பொறுத்தளவுல யார் மத்தியில் இருந்தாலும் நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும். இந்த சமூக நீதி, அது வந்து மக்களுக்கான திராவிட மாடல். நான் கேட்கிறேன், திராவிட மாடல் என்றா இன்னைக்கு கொதிச்சு கொந்தளிச்சிருக்க வேணாமா? மனோன்மணி சுந்தரனார் ஐயா அவர்களுடைய இதுவே நீ படிக்க கூடாதுன்றே, நீ தமிழின விரோதி என்று யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள கோஷம் எழுப்பினாங்களா? எழுப்ப மாட்டாங்க. இவர்களே தமிழர்களுக்கு விரோதி தான்.
ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்தே படிக்க கூடாதுன்னு சொல்லுகிற போது அதை பத்தி விவாதமே திரு அப்பாவையா எழுப்பலையே. உங்க நோக்கம் என்ன? ஆகையினால இந்த நாடகத்தெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பாஜக தமிழ்நாட்டில் ஒருபோதும் நீங்க என்ன உள்ளடி வேலை, முதுகுல குத்துற வேலை, இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பை காலில் போட்டு மிதிக்கிற வேலையை பாஜக செய்கிறது. அதுக்கு வெண்சாமரை வீசுகிறது திமுக. மக்கள் நல பிரச்சனை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ இந்த சட்டமன்றத்திலேயாவது இந்த கிளாம்பாக்கத்தை பத்தி பேசி எதிர்க்கட்சி தலைவர் பேசி ஒரு முடிவை கொண்டு வருவார்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திமுக அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன். இன்னைக்கு டாபிக் பூரா இதுதான் ஓடுது. மக்களுக்கு ரொம்ப முக்கியம். மக்கள் என்ன அதெல்லாம் நம்புவாங்களா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். ஜவஹர் அலி சார், இப்ப இது இவ்வளவும் டிராமா அப்படின்னா இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா? இல்ல, அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியல் செய்தாரான்னு பார்த்தா உண்மையிலேயே அரசியல் தான் பண்றாரு. அரசியல் சாசனத்தை மீறி நடக்கிறாரான்னு பார்த்தாலும் அரசியல் சாசனத்தை மீறி தான் நடக்கிறார். அதனால ஆனா ஒரு பிஜேபிக்கு அவருக்கு கொடுத்த வேலை, திமுகவுக்கு ஒரு வேலை. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணணும் தமிழ்நாட்டுல. நீயா நானா, திமுகவா பிஜேபியாங்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்களை திசை திருப்பணும். இந்த தேர்தல் களத்துலங்கிற அந்த செட்டிங் இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போறாங்க, அது மட்டும் தெரியுது. இப்போ ஆளுநர் வலையை விரிக்கிறாரு, அந்த வலையில வந்து திமுக உழுவுறாங்கன்னா நிச்சயமா பல முறை விழுந்துட்டாங்க. இது விழுந்த நிறைய முறை, ஒவ்வொரு முறையும் விழுந்து போறாங்க. நஷ்டம் ஆளுநருக்கு இல்ல, இந்த அரசுக்கு. இந்த அரசுக்கு நஷ்டம் ஏற்பட யாருக்கு பிரச்சனைனா மக்களுக்கு. மக்கள் பிரச்சனைய எதிர்கட்சியெல்லாம் சட்டமன்றத்துல எதுவுமே பேச முடியல. இப்ப விலைவாசி உயர்வா இருக்கட்டும், நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வந்து பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேச முடியல. அதுக்காண்டி திமுக ஒரு நெரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணி மீடியாவை என்ன பேசணும்னு செட் பண்ணி வச்சிருக்காங்களா? அப்படி பார்த்தா மீடியாவை முழுக்க நியூஸை தவிர்த்து எல்லா மீடியாவையும் ஒரு செட்டிங்ல வச்சிருக்கிறாங்க. இத பத்தி தான் பேசணுங்கிற ஒரு செட்டிங் எல்லா தொலைக்காட்சிகளும் விவாதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சியினுடைய ஜனநாயக குரலை கொடுக்குவதற்கு இந்த கவர்னரும் திமுகவுக்கு ஒத்து போறாரு. மக்கள் பிரச்சனையை பேச முடியல, மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், நாடாளுமன்ற தேர்தல் வருது, இந்த தேர்தல் காலத்துல நாம என்னென்ன மக்கள் பிரச்சனை எடுத்து வச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிட போகுதுங்கிறத ஒரு நிலைப்பாட்டில் தான் திமுக இப்படி ஒரு நிலையை எடுத்திருக்காங்க. சுருக்கமா இப்ப என்னன்னா, இந்த ஒரு நிலைப்பாடு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு எதிராகவே முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா. அதாவது பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்படி ஒரு பிஜேபி அந்த திமுகன்னு ஒரு நரேட்டிவ் நாம செட் பண்ணிட்டா அது வந்து மக்களுக்கு எதுவுமே தெரியாது, அண்ணா திமுக ஒதுக்கி விடலாம் அப்படின்ட்டு ஒரு நினைப்பு திமுகவுக்கு. அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க எதுக்குனால வந்து விவாதத்தை பாத்தீங்கன்னா நீங்க டிபேட்ல பாருங்களா, திமுக பிஜேபிங்க தான் டிபேட் இப்ப எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அண்ணா திமுக ஒதுக்கி விட்டா திமுகவுக்கு பிஜேபியை வந்து எதிர்த்து கலங்கான்றது ஈஸி. ஏன்னா 2019 மோடியை வச்சுதான் இவங்க வெற்றி பெற்றாங்களே தவிர அண்ணா திமுக எதிர்த்து வெற்றி பெறல. அதுக்காக தான் இப்ப காலம் எப்படின்னா பிஜேபி இல்லாத திமுக அண்ணா திமுக ஒரு நிலைய அண்ணா திமுக உருவாக்குது. மீண்டும் பிஜேபி பக்கம் திமுக கொண்டு போகுது. ஆனா மக்கள் இவர்களுக்கெல்லாம் ஏமாந்தவர். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தல் என்பது மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. அதுல என்ன எதிரொலிக்கணும்? மக்கள் பிரச்சனை, அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தான் எதிரொலிக்கும். அந்த களத்தை மக்கள் பிரச்சனையாக கருதி யாருன்னு பார்க்க மாட்டாங்க. இத்தனை இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நமக்கு ஏதாவது பண்ணிருக்காங்க? நன்றி ஜவஹர் அலி சார். எம்பிங்க எப்படி பாராளுமன்றத்துல வாதாடி காவிரி உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துதான் இந்த தேர்தல் களம் அமையும். கண்டிப்பா அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜவஹர் அலி. நன்றி. இதை எதுக்கு எடுத்துக்கிறேன். ஜிஜி சிவா, நீங்க என்னதான் பிளான் பண்ணி திரைக்கதையெல்லாம் எழுதி டிராமா போட்டாலும் மக்கள் அதை நம்ப மாட்டாங்கங்கிறாங்க. ஐயா, முதலில் அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள் என்று சொல்லியது திமுக தான். இதில் எங்கிருந்து பாஜகவை உற்பத்தி செய்வதற்காக இங்க திமுக நாடகம் ஆடுகிறது? ஏன் அதை சொன்னீங்க? நீங்க சொல்லுங்க. பாஜக தமிழகத்தில் வரக்கூடாது என்பதற்காகத்தான். மறைந்த புரட்சி தலைவர் கூட நான் பெரியப்பான்னு கூப்பிடுவேன்னு சொல்லில ஓட்டு கேட்டீங்க. ஆமா சார். ஆனா இன்னைக்கு உங்க கட்சிக்காரரே
அதே புரட்சி தலைவரை பத்தி பேசும்போது ஏன் உங்களுக்கு ஒரு கண்டனம் சொல்றதுக்கு கூட வாய் வரல? சார் அனைவரும் அதற்கான விமர்சனம் என்ன விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். வச்சீங்க? என்ன கண்டனத்தை பண்ணீங்க? சார், ஏன் கட்சி ரீதியா அனைவரும் ஒரு தான் முன்னாள் முதலமைச்சரை இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெரியப்பான்னு கூப்பிட்ட ஒருத்தரை தன்னுடைய கட்சிக்காரரை தப்பா பேசுறாருன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? நடவடிக்கை எடுப்பார்கள். இப்ப ஏற்கனவே தெரியுதா? அறிக்கை கேட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஓட்டு வாங்கணும்னா திமுக கூட தலைமையில் திரு ஆர். அதிமுக ராசாவிடம் தலைவர்களை பத்தி பேசினாதான் திமுக உங்களுக்கு தலைவர் ஓட்டு. அறிக்கை கேட்டிருக்கிறார் சார். அப்படியெல்லாம் வந்து விட்டு விட மாட்டார். நீங்க அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. சரி, விவாதத்துக்குள்ள வரேன். அதாவது ஆர்.என். ரவி அவர்களுக்கும் திமுகவிற்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். இதில் எங்க சார் டிராமா வர பாத்தீங்களா? இப்ப இதுல எங்க சார் திமுக தமிழ் அரசு என்ன சார் ஆதாயம்? ஒரு ஆளும் அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒட்டு இருக்கா, உறவு இருக்கான்னு கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லை. ஆனா ஏன் மறுபடியும் எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது, எங்களுக்கு ஆளுநருக்கு ஆகாது, அந்த ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கீங்களா? தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு கடைபிடித்திருக்கக்கூடிய ஆர்.என். ரவி அவர்களுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கக்கூடிய அரசு தமிழக அரசு. ஒரு நிமிஷம் இருங்களேன். 3 நாளா கிளாம்பாக்கத்துல மக்கள் வேதனையோட பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அதெல்லாம் வெளியில வந்துருமோன்னு எல்லாம் சேர்ந்து வாங்க ஆளுநரை போய் திட்டிடலாம், வாங்க எல்லாம் போய் கிண்டிக்கு போயிடலாம். உங்க கூட்டணி கட்சியே நீங்க அப்படித்தான் மடை மாத்துறீங்க. சட்டப்பேரவையை நோக்கி சிவா இங்க பாருங்க, மக்கள் எதையும் மறந்துட மாட்டாங்க. சட்டப்பேரவையை நோக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு வந்தா இங்க வராதீங்க, ஆளுநர் மாளிகையை நோக்கி போங்கன்னு உங்க கூட்டணி கட்சியவே நீங்க திசை திருப்பி விட்டவங்க தானே. கூட ஆளுநர் சென்ற உரையிலே ஆளுநர் செய்த தவறை சுட்டிக்காட்டி நாங்கள் கூட போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம். நான் கேட்பது, இங்க ஆளுநருக்கும் எங்களுக்கு என்ன சார் தொடர்பு? அவர் ஒரு ஆளுநர், எங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒருமித்த கருத்தோடு பயணிக்கிற ஒரு நபர் தொடர்பு இல்லன்னு வெளியில லேபிள ஒட்டிட்டு மக்கள் பிரச்சனை எப்படி உள்ளுக்குள்ள பிளானிங் அப்படிங்கறாங்க. மக்களுக்கு தெரியும்ல நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான பிரச்சனை வைத்துக் கொண்டு இதை மூடி மறைப்பதற்கு இவ்வளவு டிராமா எப்படி சார் போட முடியும்? இந்த டிராமாவா இல்ல அது உண்மையாங்கிறது பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியும் சார். அக்னீஸ்வரன், ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்களுக்குள்ள திமுகவுக்கும் ஆளுநருக்கும் இடையில இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மக்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருமா? 100% ஆகும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து வெற்றி பெற்று திமுக நாடாளுமன்றத்தில் 39 பேர், அதுக்கு இந்த 39 பேருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி.ஆர். பாலு, இந்த ஆளுநரை மாத்துங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இன்ன வரைக்கும் அவங்களும் மாத்த மாட்டேங்கிறாங்க, இவங்களும் மாத்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டியதானே? திமுக 22 நாள் போராட்டம் நடத்துச்சே காவிரிக்காக, அதை வந்து அரசு கெஜெட்ல சொல்லி வச்சுச்சே. அப்ப இவ்வளவு இந்த இடத்துல தான் ஒரு டவுட் வருது. இதுக்கு முன்னாடியே மு.க. ஸ்டாலின் ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு, ஆளுநரை மாத்தாதீங்க, இவர் இருந்தாதான் நாங்க வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கும் இதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும். அப்ப நீங்க என்னன்னா பிள்ளைய நல்லா கிள்ளி விட்டுருது, தொட்டிலையும் ஆற்ற வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு மாத்த வேணான்னு மாத்துங்கன்னு சொல்றது டி.ஆர். பாலு முன்னாள் மத்திய அமைச்சர், மாத்த வேணாம் சொல்றது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இப்ப நாடகம் போடுவது யார்? திமுகவும் பாஜகவும் தான். ஆகையினால இத மக்கள் பார்த்திருக்க, இவங்க போடுற நாடகத்தினால மக்கள் இவர்களை நம்ப மாட்டார்கள். ஏன்னா மக்களுக்கான பிரச்சனைக்கு அவங்க நாடம் போடுறாங்க. கேலோ இந்தியா வந்தா என்ன வராட்டி என்ன? கார்பந்தய ஹைதராபாத்லயே ஒண்ணுக்கு ஊத்தி முடிக்கிருச்சு, நீங்க இங்க வந்தா என்ன வராட்டி என்ன? ஆக இவங்களுடைய நோக்கம் அதுதான் சார். இதனால இவங்க வந்து 2 பேரும் நாடகம் போடுறாங்கன்றது ஒரு புறம் இருக்கட்டும், மக்கள் பாக்குறாங்கன்னு ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ ஆளுநரும் தமிழ்நாட்டில் நாடகம் போடுவது, சபையே உரையவே வாசிக்காம போறாரு, அந்த உரையை இவர் எடுத்து வாசிக்கிறாரு. அப்போ இதுதான் சர்ச்சில் சொன்னாரு, இந்தியர்கள் தங்கை ஆளுவதற்கு தங்களை ஆள தெரியாதவர்கள். இப்ப கவர்னரும் அதை நிரூபிச்சிட்டாரு, ஐயா அப்பாவையாவும் நிரூபிச்சிட்டாரு. இது 2 பேரும் ஆள தெரியாதவர்கள் அல்ல, இவர்கள் 2 பேரும் நன்றாக நடிக்க தெரிந்தவர்கள். அதிமுகவை ஓரம் கட்டிட்டு நம்ம போடுற நாடகத்தை வெளியில போக்கஸ் பண்ணட்டும் அப்படின்னு போடுற நாடகம். இதனால் மக்களுக்கு பிரயோஜனம், மக்களுக்கு எது உண்மைன்னு தெரியல. ஜாகர் சார் ஒரே வரியில சொல்லி முடிக்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க சரியா பிடிச்சீங்க. ஸ்டாலின் சொன்னாரு இந்த ஆளுநரை மாத்திராதீங்கன்னு சொன்னது வந்து ஞாபகப்படுத்தினது சரியான விஷயம். இந்த ஆளுநரும் சரி அண்ணாமலையும் சரி தங்களை முன்னிலைப்படுத்தி கொன்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு தவிர இவர்களால் அந்த கட்சி வளருமான்னு பார்த்தா காலப்போக்கில் படு பாதாளத்துக்கு தான் போயிட்டு. நன்றி சார், அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கிஷோர் ரொம்ப சுருக்கமா அங்க இறுதி கருத்து. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், நாங்கள் தான் தேசபக்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தேசபக்தர்களும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு ஆளுநருக்கு கொடிபிடித்து கொண்டு தேசிய கீதம் என்று பேசக்கூடிய பாஜகவை பார்த்து நான் கேட்கிறேன், 2016 RSS உடைய பையா ஜோஷி
அவருடைய தேசிய செயலாளர் சொன்னது என்ன? ஜனகணமன என்பது தேசிய கீதமாக இருக்கக்கூடாது, வந்தே மாதரம் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தான். சரியா? ஸோ இவர்கள் இன்னும் பெரிய தேசிய கீதத்திற்கு திடீரென்று இவர்களுடைய இந்த பாசத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி சுயாட்சி சுயாட்சி என்று பேசக்கூடியவர்கள், டெல்லியில் கூட்டம் நடந்தது, பினராயி விஜயன் கலந்து கொள்கிறார், கெஜ்ரிவால் கலந்து கொள்கிறார், மம்தா பானர்ஜி கலந்து கொள்கிறார். ஏன் ஸ்டாலின் போக முடியல? சரி, ஸ்டாலினால போக முடியல, உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். இல்ல அப்படி சொல்லல, இருக்குன்னே வச்சிருந்தாலும் கூட. சரியா? அப்போ என்னுடைய கேள்வி, மற்றதுக்கெல்லாம் நீங்க அனுப்பி வைக்கிறீங்களா உதயநிதியை? ஏன் இதற்கு சம்பந்தமே இல்லை, அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லை, நிதி அமைச்சராக அமைச்சிருந்தாலும் கூட பரவாயில்ல, துறைக்கு சம்பந்தமே இல்லாத பிடிஆர் ஏன் அனுப்புறீங்க? அப்போ அதுல இருந்து உங்களுடைய முக்கியத்துவம் இந்த சுயாட்சிக்கு என்னென்று தெரிஞ்சு போச்சு இல்ல? அப்போ இந்த மாநில சுயாட்சி என்று இவர்கள் வாய்க்கிழிய பேசுவதும் பொய், நாடகம். இந்த தேசிய கீதம் என்றெல்லாம் பேசுவதும் வந்து சப்பை கட்டு. இது இரண்டுமே மக்களுடைய அடிப்படை பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்கு. நன்றி. இதுல வந்து நம்ம மாற்று கருத்தே வைத்துக் கொள்ள வேண்டிய கண்டிப்பா யாரு நாடகம் போடுறாங்க, யாரு மக்களுக்காக உண்மையாலுமே களத்துல வந்து நிக்கிறாங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு, ஏன்னா மக்கள் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.